வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கூட்டணிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். களத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து கள நிர்வாகிகளும் தொண்டர்களும் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் களத்தில் வேலை செய்யாமல் இருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் கிளை நிர்வாகிகளும் அடிப்படை உறுப்பினர்களும் களத்தில் வேலை செய்ய மாட்டோம் என்பதை தெரிவித்துவிட்டனர். மேலும் இந்த பிரச்சனை 2 நாட்களாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கு அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் சென்று எடப்பாடி அவர்களை சந்தித்து எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். கள நிலவரம் என்னவென்று எடப்பாடிக்கு தெரியவில்லை. 5 முனை போட்டி நடைபெறுகிறது. அதிலும் கூட்டணி திமுகவிற்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் இருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து விலக்கிய நிலையிலும் அதிமுகவிலிருந்து நீக்கிய OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவின் வேட்பாளராக இருக்கிறார்கள். இந்த 3 தொகுதிகளிலும் நிச்சயம் அதிமுகவின் ஓட்டுகளும் திமுகவின் ஓட்டுகளும் இவர்களுக்கு செல்லும். இதனால் கூடுதலாக 3 தொகுதிகள் வசம் வைத்திருக்கிறது திமுக. ஆனால் அதிமுகவின் நிலைமையோ எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக அவர் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தொண்டர்களுக்குத்தான் பேரதிர்ச்சியையும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு அவரது பதவி மட்டும்தான் முக்கியம். அதிகாரங்கள் இருந்தால் அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அது தொண்டர்களிடம் எடுபடாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வழியில் சிறப்பாக வழிநடத்திய அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்திற்காக அதிமுகவை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையின் பக்கம்தான் நாங்கள் இருப்போம், எப்பொழுதுமே எதிராக செயல்பட மாட்டோம் என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். இதனால் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறும். தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் என்ன செய்வதென்று தெரியாமல் அவசரமாக கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த முடிவுகளை மேற்கொண்டுள்ளார். இதைத்தான் நாம் ஏற்கனவே கூறினோம். ஒற்றுமை மட்டும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த 5 முனை போட்டி உருவானது யாரால்? எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான். களத்தில் திமுகவும் அதிமுகவும் இருந்த 50 ஆண்டுகளில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் கலைஞர், மறுபக்கம் ஜெயலலிதா என்று சிறப்பாக ஆட்சியை வழங்கக்கூடிய வகையில் ஜெயலலிதா அவர்களது அதிகாரங்கள் 10 ஆண்டுகள் திமுகவை ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டால் அவரது சுயநலத்தால் தற்பொழுது திமுக 2வது முறை ஆட்சி அமைக்குமோ என்ற ஒரு அச்சமும் வந்துவிட்டதாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடிக்கு எதிராக கூறி